பேசலாம். காலை நேரத்தில் ஞான தேவன் நம்மளோட பேசுகிற தேவனுக்கு நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. நல்ல பிதாக இந்த அருமையான சமூகத்தை தெரிவிக்கிறோம். காலை நேரத்திலும் நம்மளோட தேவனோடு பேசும் தேவையான ஆலோசனைகள் கேட்கிறேன். எனக்கு நல்ல பிரயோஜனமாக நடக்கும் கிருபையா செடி ஒரு கருத்திலும் கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் என்னுடைய தியானத்துக்காக ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23 24ஆம் வசனம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அருமையானவர்களே, தகப்பன் வீட்டில் யோசேப்பு என்கிற தலைப்பிற்கு அதோடைய செய்தி இன்றைக்கு நாம் கேட்கப் போகிறோம். யோசேப்பு தன்னுடைய ஜீவியத்தின் தொடக்கத்தை பார்க்கும்போது அவர் தகப்பன் வீட்டில் தொடர்ந்தவராக இருந்தார். அவருடைய அந்த பிறப்பை குறித்து நாம் இப்போது வேத வசனத்தை வாசித்தோம். யோசேப்பு என்றுதான பேருக்கு அர்த்தமே தேவன் நிந்தையை நீக்கினார் என்றுதான அர்த்தமாக இருக்கிறது. யோசேப்பு என்றால் கர்த்தர் நிந்தையை நீக்கினார். பிரியமானவர்களே, தகப்பன் வீட்டுக்குள் ஒரு தேவனுடைய பிள்ளை வரும்போது தேவன் அவருடைய ஜீவியத்தின் நிந்தையை நீக்குகிறவராக இருக்கிறார். எது நிமித்தமாக மனிதன் நிந்தைக்குள்ளாகிறான் என்று நம்ம இடத்துல படிக்கும் போது தானியேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அந்த தானியேல் புஸ்தகத்தை படிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சர்வ நீதியின்படி உங்களுடைய கோபம், உங்களுடைய புறமும் உங்களுடைய பரிசுத்த பர்வதமாக எருசலேம் என்னும் உங்களுடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமிலும் உங்களுடைய ஜனமாகிய நாங்கள் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவங்களின் நாளும் அக்கிரமங்களின் நாளும் நாங்கள் நிந்தைக்குள் ஆனோம் என்று தானியேல் எழுதுவதை பார்க்கிறோம். ஆகவே தகப்பன் வீட்டுக்குள் ஒரு மனிதன் வரும்போது, பிறந்து உள்ளே வரும்போது அவன் நிந்தை மாற்றப்படுகிறது. எப்படி யோசிப்பின் பிறப்பு நிந்தையை மாற்றது போல நாமும் கூட நம்முடைய ரட்சிப்பின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று திருமுழுக்கை பெற்று ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளும் போது நாம் மறுபடியுமாக பிறக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இல்லாவிட்டால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இவ்விதமாக பிறக்கும் போது நம்முடைய நிந்தையை தேவன் மாற்றுகிறார். அதாவது பாவ வாழ்க்கையினால் அக்கிரம ஜீவியத்தினால் உண்டாயிருந்த நிந்தையை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் அனுபவத்திலிருந்து நான் படிக்கும்போது தகப்பன் வீட்டில் அவர் கிடைத்த அனுபவங்களை குறித்து படிக்கும் போது இரண்டாவதாக ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும் போது யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி படிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரனோடு கூட ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். யாக்கோபின் அந்த வேலையை, அந்த தொழிலை யோசேப்பும் பின்பற்றக்கூடியவராக இருந்தார். இதை வெளிப்படுத்துகிறது. நாம் தகப்பன் வீட்டிற்குள் ரட்சிப்பின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று அக்கிரமங்களிலிருந்து விடுதலை ஆகி அந்த தகப்பன் வீட்டிற்குள் தேவ சமூகத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போது நாம் அந்த தகப்பனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு தன் தகப்பனாகி யாக்கோபின் அடிச்சுவடை பின்பற்றினார். யாக்கோபு மெய்ப்பனா இருந்தார். இவரும் அந்த மெய்ப்பனின் வேலையை தான் செய்யக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இல்லாவிட்டால் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தன் தொழிலை, தன்னுடைய பாதையை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. இன்றைக்கு பலரும் தன்னுடைய தகப்பனார் ஒரு காரியத்தை செய்தால் அதையே பின்பற்ற விரும்புகிறதில்லை. தங்கள் தகப்பனார் செய்கிற தொழிலை பின்பற்ற விரும்புகிறதில்லை. அவர்கள் புது மாதிரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை விட்டு வேறே பாதையில தான் போக பிரயாசப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் தகப்பன் பட்ட பாடுகளை, கஷ்டங்களை தாங்களும் படக்கூடாது என்று எண்ணுகிறது உண்டு. ஆனால் இங்கே பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தன் தகப்பன் யாக்கோபு
போன அந்த பாதையை தானும் போக வேண்டும் என்று விரும்பினார். இன்னும் சொல்ல போனால் அந்த மெய்ப்பனின் பாதை என்பது சாதாரண ஒரு பாதை அல்ல. அது பாடுகள் உடைய ஒரு பாதை, பல விதமான கஷ்டங்களின் பாதை. ஆனால் அந்த பாதையை தான் யோசிப்பு தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கும் போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தன்னுடைய அடிச்சுவடுகளில் தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின் வைத்து போனார் என்று படிக்கிறோம். அவருடைய கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவர் அந்த பாடுகளை பின்பற்றும்படி, அந்த பாடுகளின் அடிச்சுவடை பின்பற்றும்படி மாதிரியை வைத்து விட்டு போனார். ஆகவே இந்த யோசிப்பு வேறே அனுபவத்தை தெரிந்து கொண்டு பாடுகள் இல்லாமல் சுகமாய் ஜீவிக்க விரும்பாமல் அந்த மெய்ப்பனின் வேலையை தான் அவர் தெரிந்து கொள்கிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் படிக்கும் போது 38 வசனத்தில் 40 வசனம் வரைக்கும் படிக்கும் போது அந்த யாக்கோபு பட்ட பாடுகளை குறித்து அவர் எழுதுகிறார். 20 வருஷமாக நான் உம்மிடத்தில் இருந்தேன், என்னுடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினம் அழியவில்லை, என்னுடைய மந்தையின் கடாக்கள் நான் தின்னவும் இல்லை, இருந்ததை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே கழுவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று அந்த வசனங்களில் எழுதுகிறார். பிரியமானவர்களே, மெய்ப்பனாய் இருப்பது என்பது பாடுகளின் அனுபவம். யோசேப்பை பின்பற்றின அந்த அடிச்சுவடு பாடுகளின் அடிச்சுவடுகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுவது என்று சொல்லுகிற நாம் கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளின் அந்த அடிச்சுவடில் அந்த பாதையிலே செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு அதை விரும்பினார். மூன்றாவதாக, அந்த தகப்பன் வீட்டுக்குள் யோசேப்பின் அனுபவத்தை குறித்து படிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 37 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த இளைஞன் பில்கால் ஷில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமுனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இங்கு யோசேப்பு தகப்பன் வீட்டில் இருந்தால் அவருடைய அனுபவங்களை குறித்து படிக்கும் போது அந்த வீட்டில் இருந்துதான அந்த சகோதரர்களுடைய துன்மார்க்கங்களை அவன் தகப்பனிடத்தில் சொல்லி வந்தான். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கொண்ட பிற்பாடு தேவனுடைய வீட்டில் தேவ சமூகத்தில் காணப்படுகிற நாம் இந்த யோசேப்பினுடைய அந்த நற்பண்புகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 20:19 படிக்கும்போது, தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனுடைய களவாதே என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு பலரும் மற்றவருடைய குறைகளை தப்பிதங்களை பாடுகும் போது தூற்றி திரிகிறவர்களாக இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லி அவங்களோட களவாதே, அவங்களோட சேராத. ஆதியாகமம் புஸ்தகம் 9 அதிகாரம் 21-22 வாசிக்கும் போது காம் அவிதமாக தன்னுடைய தகப்பனை குறித்ததான அந்த செய்தியை அவன் மற்றவர்களுக்கு அவன் அதை அறிவிக்கக்கூடியவனாக தூச்சி திரிகிறவனாக இருந்தான். இது நிமித்தம் 9 அதிகாரத்தில் 25 வசனத்தில் வாசிக்கும்போது தகப்பன் கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்று அவருக்கு சாபத்தை கொடுத்தார். பிரியமான தூச்சி திரிகிறவர்கள் இவ்விதமாக சாபங்களுக்குரியவர்களாய் மாறுகிறார்கள், அவர்கள் அடிமையாக மாறுகிறார்கள். ஆகவே நன்றாக கவனமாக இருக்கிற மற்றவருடைய தப்பிதங்களை மற்றவருடைய குற்றங்களை பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கிற ரோமர் 14:4 வாசிக்கும், ரோமர் 14 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கும் போது, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். ஆகவே மற்றவருடைய தப்பிதங்கள் குறைவுகளை நாம் காணும்போது அதை குறித்து நாம் தூச்சி தெரிந்து அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அதனால் அவனுடைய எஜமான் அவனுக்கு உத்தரவாதியா இருக்கிறார், அவனை நிலைநிறுத்தக்கூடியது அவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய எஜமானாகிய ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்தில் நிலைநிறுத்துவார். ஆகவே குறைகளை பேசி அவர்களுடைய விடுதலை குறித்து பேசி இல்லை அவருடைய தப்பிதங்களை குறித்து பேசுவோமானால் நாம் சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்துல அவர்களை நிலைநிறுத்தி விடுவார், அவர்களை ஆசீர்வதித்து விடுவார். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இயேசுவின் காலகட்டத்திலே கூட ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு வந்து கல்லெறியும்படியாக இயேசுவினிடத்தில் எல்லாரும் வரும்போது இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறி கடவன் என்று சொன்னார். யோவான் 8 அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிக்கும் போது, ஆனால்
அங்கே ஒருவர் கூட கல்லெறியவில்லை, ஒருவர் கூட அந்த தகுதி உள்ளவர்களா இல்லை, இயேசு மட்டுமே தனித்திருந்தார் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடியவர்கள் நாம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை மற்றவர்களிடத்தில் தூற்றி தெரியாமல் அதை எப்படி யோசிப்பு தன் தகப்பன் இடத்துல போய் சொன்னார், அது போல நம்முடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் அதை நாம் தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்கவே. அப்பொழுதுதான் யோசிப்பை போல நாம் அந்த தகப்பன் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான்காவதாக யோசிப்பை குறித்து நாம் படிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் முதிர் வயதில் பிறந்தபடினால் அவனை தகப்பன் அதிகமாக நேசித்தார். நாமும் கூட தேவனுடைய அந்த முதிர் வயதில் பிறந்தவர்களாக இருக்கிறோம். முதிர் வயது என்று சொல்லும்போது கிருபையின் காலத்தை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், மனசாட்சி காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் இளம் வயதில் பிறந்தவர்கள். நாம் தான் முதிர் வயதில் பிறந்தவர்கள் இல்லாமல் தேவனுக்கு முதிர் வயதில் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே முதிர் வயதில் பிறந்தபடினால் மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அன்றைக்கு தகப்பன் யோசேப்பை நேசித்தது போல இந்த கிருபையின் நாட்களிலே நாம் வந்தபடினால், ரட்சிக்கப்பட்டபடினால், இல்லாட்டால் பிறந்தபடினால் நம்மை தான் அவர்களை காட்டிலும் அதிகமாய் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் சின்ன குறைகள், தப்பிதங்கள், மீறுதல்கள் செய்யும்போது உடனடியாக அவர்கள் மேல் கோபம் உண்டான தேவன், அவர்களை அழித்த தேவன், அவர்களை புறக்கணித்தவர், அவர்களை தண்டித்தவர். இன்றைக்கு கிருபையின் காலத்தில் பிறந்தபடினால், நம்மை நேசிக்கிறபடினால் எத்தனையோ காரியங்களில் தேவன் இரக்கமா இருந்து நம்மை மன்னிக்கிறவராக, மறக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்க நாம் கூட அப்படிப்பட்டதான அந்த அன்பை அந்த கடைசி நாட்களில் உண்டான கிருபை நாட்களில் இருந்து இருக்கிறதான தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக இல்லை, அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையும் அவர் நேசிக்கிறார் என்று படிக்கிறோம். ஆகவே அந்த நீதியின் பாதையில் தேவன் வழி நடத்தக்கூடியதான அவருடைய சித்தத்தின் பாதையிலே நாம் நடக்கும்போதுதான் தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் கூட காணப்படுவோம். தேவன் ஒரு மனிதன் நேசிப்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் லகுவான ஒரு விஷயம், ஒரு ஈஸியான ஒரு காரியம். நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். தேவன் நேசிக்கிறாரா இல்லையா, ஒரு மனிதனை அன்பு கூறுகிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. இந்த வசனத்தின்படி தேவன் யாரை சிக்ஷிக்கிறார் என்றால் யார் அதிகமா நேசிக்கிறார். அப்ப அதிகமாய் தேவன் ஒரு மனிதன் நேசிக்கும் போது அதிகமான சிக்ஷைகள் வழியாக கர்த்தர் அவனை நடத்துகிறார். ஆபிரகாமை நேசித்தார், ஆகவே ஆபிரகாமை சோதித்தார், சிக்ஷைக்குள்ள நடத்தி சென்றார். ஆகவே தேவன் நேசிப்பதற்கான ஒரு சரியான அடையாளம் நமக்கு வரக்கூடிய சிக்ஷைகள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள், நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள். ஆகவே சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரை நேசித்து முன்னேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசேப்பை குறித்து அங்கே படிக்கும் சொன்னது போல 2வது குறித்தும் அங்கே வாசிக்கிறோம். அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். பாருங்கள், யாரை தகப்பன் அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு பல வர்ணமான அங்கியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அங்கி என்று சொல்லுவது, வஸ்திரம் என்று சொல்வது, அது ஜீவியத்தை காட்டுகிறது. பல வர்ணமான அனுபவம் என்று சொல்லும் போது அது நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய கிருபைகளை, ஆவிக்குரிய தாளந்துகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. தகப்பன் யோசேப்பை நேசித்தபடினால் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு வஸ்திரத்தை தகப்பன் யோசேப்புக்கு செய்து கொடுத்தார். அதுபோல தேவன் ஒரு மனிதனை நேசிக்கும் போது மற்றவர்களுக்கு இல்லாத கிருபையை, மற்றவர்களுக்கு இல்லாத தாளந்தை, மற்றவர்களுக்கு இல்லாததான அந்த ஆவிக்குரிய வரங்களை தேவன் அவர்களுக்கு ஈவாக, தானமாக தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 7ஆம், 8ஆம், 9ஆம், 10ஆம் வசனங்களில் அந்த 4 வசனங்களில் வாசிக்கும் போது ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது. ஏனெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் மரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவியை பகுத்தறிதல்,
பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஆகிய இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14 12 வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளை தேரும்படி நாடுங்கள். பிரியமான ஆவிக்குரிய வரங்களை தேவன் நமக்கு தருவது நம்முடைய பிரயோஜனத்துக்காக என்று வாசிக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் நம்ம மட்டும் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஜீவிப்பதற்காக மட்டுமல்ல, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக அதை பயன்படுத்த ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய பிரயோஜனத்துக்காக மட்டுமல்லாமல் சபைக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக அதை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய வரங்களால் மற்றவர்கள் பிரயோஜனம் அடைகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய வரங்கள் கிருபைகளால் மற்றவர்கள் பயனுள்ளவர்களாய் மாற முடியும். சபை பக்தி விருத்திக்கு ஏதுவான அனுபவத்தில் வளர முடியும். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் தகப்பன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கே இந்த பல வர்ணமான இந்த பற்பல வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 6வதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நான் படிக்கும் போது ஆதியாகமம் 37 6, 7, 8 வசனங்களில படிக்கும் போது, அங்கே யோசேப்பு தான் கண்டதான சொப்பனத்தை குறித்து அங்கே தகப்பன் வீட்டில் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டுகளாக கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்போது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் குறைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனம் நிமித்தம், அவன் வார்த்தைகள் நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தகப்பன் வீட்டில் இருந்துதான் யோசேப்புக்கு தேவனால் அவருடைய எதிர்காலம் சொப்பனத்தின் வழியாக, தரிசனத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனை பின்பற்றுகிறவர்களாக நாம், தகப்பனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களான நாம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான வெளிப்படுத்தல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு வெறும் வரங்கள் மட்டும் பயன்படுத்துறது முக்கியம் அல்ல. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்துதான ஒரு அறிவு நமக்கு வேணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 வசனத்தில் வாசிக்கும் போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று படிக்கிறோம். ஒரு மனுஷன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது வெறும் அந்த அபிஷேகம் அவன் சத்தம் போடுவதற்காகவோ, இல்லாவிட்டால் அவன் ஏதோ குதிப்பதற்காகவோ, இல்லை ஏதாவது செயல்களை செய்வதற்காக மட்டுமல்ல, பரிசுத்தாவியானவர் அவனுக்குள்ள வாசமா இருந்து வரப்போகிற காரியங்களை அவனுக்கு அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்துல சம்பவிக்க போற எதுவானாலும், நம்முடைய எதிர்காலத்தை கொடுத்த காரியங்களானாலும் அதை தேவன் பரிசுத்தாவின் வழியாக தெரியப்படுத்துவார். இன்னைக்கு பலரும் எதிர்காலத்தை குறித்து பல இடங்களில் போய் பல மனிதர்கள்கிட்ட விசாரிக்கிறார். இல்லாவிட்டால் உலக பிரகாரமான மனிதர்களைப் போல தோஷியர்களிடத்திலும் பலவிதமான காரியங்களை செய்கிறவர்களிடத்தில் போய் விசாரிக்க முயற்சிக்கிறார்கள். பிரியமானே, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்மை பற்றின காரியங்கள் அவருக்கு தான் தெரியும். அதை அவர் தான் வெளிப்படுத்தினார். ஆனால் அது உண்மையான ஒன்றாக இருக்கும். ஆதியாகமம் புஸ்தகம் 18 வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் செய்ய போகிறதை உனக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாமை தேவன் நேசித்து அவன் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்ததுனால தேவன் ஆபிரகாமுக்கு செய்ய போகிறது ஒன்றையும் மறைப்பதில்லை, எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, அவனுடைய கூட வந்ததான லோத் அவனை விட்டு பிரிந்து சென்றாலும், சோதோம் கொமோராவில் காணப்பட்டாலும் அந்த தேசத்தை அழிக்கப் போகிற விஷயத்தை குறித்து கூட ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னார். பிரியமானவர்களே, வரப்போகிற காரியங்களை அறிகிற அந்த வெளிப்படுத்தல், அந்த தரிசனம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். யோசேப்புக்கு அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. ஆகவே அதை நோக்கி அவன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய பிரயாணம் போய்கொண்டே இருந்தது. எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அவன் தரிசனத்தை மறக்கல, அந்த தரிசனத்தை விட்டு விலகல, தரிசனத்திற்கு நேராக ஓடிக்கொண்டே இருந்தான். எபிரேயர் 13 வசனத்துல வாசிக்கும் போது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறது என் நாடுகிறோம் என்று படிக்கிறோம். பிலிப்பியர் 3:12 சொல்லும் போது எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அது எந்த தரிசனத்திற்காக பிடிக்கப்பட்டாரோ, எந்த செயலை செய்வதற்காக பிடிக்கப்பட்டாரோ, எந்த வெளிப்படுத்தலோடு பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடருகிறேன்னு சொல்லுகிறார். அப்புறம் யோசேப்பினுடைய அனுபவம் கூட அதுதான். எந்த தரிசனம் அவனுக்கு வெளிப்படுதோ அதுக்கு அதை நோக்கி போய் கொண்டிருந்தான். தனக்கு வந்ததான பாடுகள், மற்றவர்களான பகை, விரோதம், கசப்பு, இல்லாவிட்டால் அவன் பகைக்கப்பட்ட அனுபவங்கள், அவன் புறக்கணிக்கப்பட்ட அனுபவங்கள், வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அனுபவம், விற்கப்பட்ட அனுபவம், குழியில போடப்பட்ட அனுபவம், இதெல்லாம்
தரிசனத்தை அவன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடவில்லை. அத்தனை பாதைகள் அவனுக்கு வந்தாலும் தரிசனம் மங்காமல் யோசேப்பு தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தான். எதுக்காக பிடிக்கப்பட்டோம்? அதை பிடித்துக் கொள்ளும்படி நாமும் கூட ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஏழாவதாக யோசேப்பின் ஜீவியத்திலிருந்து படிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறவர்களா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இங்கு யோசேப்பை குறித்து படிக்கும் போது அங்கே அவனுக்கு இருந்தான ஒரு மனப்பூர்வமான இருதயத்தை குறித்து படிக்கிறோம். மனப்பூர்வமான இறுதி. தன் சகோதரர்கள் ஏற்கனவே பகைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் சீகேம் என்ற ஊர்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தகப்பன் வேற அவன் வீட்டுல இருந்து எத்தனை வேலைக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும், அவர்களை அனுப்பி இருக்கலாம். ஆனால் யோசேப்பு கிட்ட கேட்கிறார், நீ போடியா, உன்னை அவர்களை விசாரிக்கும்படி அனுப்ப போறேன், நீ போடியான்னு கேட்கும் போது உடனே யோசேப்பு, நான் போல, ஏற்கனவே என் சகோதரர்கள் என்னை பகைக்கிறாங்க, விரோதமா இருக்கிறாங்க, ஏதாவது செய்திடுவாங்க அப்படின்லாம் பயப்படலை. அவன் இதோ போகிறேன் என்று சொல்லி பாருங்க. தேவனுடைய இல்லாட்ட தகப்பனுடைய விருப்பத்தை செய்வதில் அவன் அவ்வளவு மனப்பூர்வமான இருதயம் உள்ளவனாக, அந்த வில்லிங் ஹார்ட், அந்த மனப்பூர்வமான இருதயம் உள்ளவனாக இருந்தான். ஏசியா தீர்க்கதரிசியை குறித்து கூட ஏசியா தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசியா சொல்வதை படிக்கிறோம். ஆண்டவர் பொதுவாக கேட்கிறார், யார் அனுப்புவேன், என் காரியமாக யார் போவான் என்று சொல்லும் போது உடனே தீர்க்கதரிசி, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி புறப்பட்டு கடந்து சென்று தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினதை நான் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மனப்பூர்வமான இறுதியும் தான் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மை முன்னுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் விசேஷமா சொல்ல வேண்டும் என்றால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஒருவன் இவைகள் எல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் என்று படிக்கிறோம். இவைகளெல்லாம் விட்டு சுத்திகரித்து கொண்டால், பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருந்தால் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம். தகப்பன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது உடனே யோசிப்பு அதுக்கு ஆயத்தமான பாத்திரமாக இருந்தார். அது நிமித்தம் தகப்பன் அவரை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, தகப்பனுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான நாம் ஆசீர்வாதங்களை பெற்று நம்முடைய ஜீவியத்தில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், தகப்பனுடைய சித்தத்தை விளங்கி கொண்டு அதை செயல்படுவதிலே நாம் வாஞ்சி உள்ளவர்களாக, ஆவல் உள்ளவர்களாக, அந்த மனப்பூர்வமான இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த மனப்பூர்வமான இருதயம் நமக்கு இருந்தால்தான், அது பாடுகள் வழியாக நடத்தப்பட்டாலும், ஆசீர்வாதத்தின் வழியாக நடத்தப்பட்டாலும் நாம் தைரியமாய் போய்கொண்டே இருப்போம். எந்த காரியமும் நம்மை தடை செய்ய முடியாது. பின்னிட்டு திரும்பும்படி நமக்கு அது செய்யாது. முன்னேறி போகிறதான ஒரு அனுபவம் நம்ம கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8ஆவதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆதியாகமம் 37:14, அப்போது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான் என்று படிக்கிறான். இங்கே யாக்கோபு யோசேப்பை சகோதரருடைய சேமம் எப்படி இருக்கிறது என்பதை விசாரித்து கொண்டு வா என்று சொல்லி அவர்களை விசாரிக்கும்படியாக அந்த வனாந்தரத்துக்கு தகப்பன் அவரை அனுப்பக்கூடியவராக இருந்தார். பிரியமானவர்களே, எத்தனையோ நான் சொன்னதை போல எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவங்க வீட்டில் இல்லை, வேற அவனே கூட போயிருக்கலாம், இல்லை அவர்கள் வேலைக்காரர்களை கூட அனுப்பியிருக்கலாம், வேற யாராகிலும் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த சிறிய பையனாக இருந்ததான யோசேப்பை அவர் அந்த வனாந்தரத்துக்கு அனுப்பினார். அவர்களை விசாரிக்கும்படியாக அனுப்பினார். அதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இந்த பூமியின் பாதை கூட ஒரு வனாந்தரத்தின் பாதை தான். பாவமாகிய வனாந்தரம், சாபமாகிய வனாந்தரம், பல விதமான வியாதிகளாகிய வனாந்தர பாதையில அநேகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பின் சகோதரர்களை போல அநேகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வனாந்தர பாதையிலே அவர்களை போய் விசாரிக்கும்படியாக தேவனும் கூட நம்மை அனுப்புகிறவராக இருக்கிறார். நம்மை பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். அந்த யோசிப்பை போல மனப்பூர்வமான இருதயம் இருக்குமானால் நம்மை கூட அந்த வனாந்தர பாதையில அனுப்பி அவர்களை விசாரித்து அவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும்படியான அனுபவம் நமக்கும் உண்டாகும். இங்கே வாசிக்கும் போது அவர்களை விசாரிக்கும்படி தகப்பன் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பை அனுப்பினார். அதோட விசேஷமான அனுபவம் என்ன? யோசேப்பு கிட்டதான்
அவர்களை விசாரிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை இருக்கு. பிரியமானே, நன்றாய் விளங்கிக் கொள்ளவே, எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கும்போது, இல்லாட்டால் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களா இருக்கும்போது, தேவன் அறிந்தவர்களா இருக்கும்போது, தேவன் எல்லாரையும் தன்னுடைய சுவிசேஷத்துக்காக, தன்னுடைய ரட்சிப்பின் வேலையை செய்வதற்காக, தன்னுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக தேவன் அனுப்புகிறதில்லை. நம்முடைய தகப்பன் அனுப்புகிறதில்லை. யாரிடத்தில் வார்த்தை இருக்கிறதோ அவர்களை தான் அனுப்புகிறார். யாரிடத்தில் விசாரிக்கூடியதான அந்த கிருபை இருக்கிறதோ அவர்களை தான் அனுப்புகிறார். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருந்ததை தகப்பன் அறிந்தபடினால் அவர்களை போய் நீ விசாரித்து மனு செய்தி கொண்டு வா என்று அனுப்புகிறார். பிரியமுள்ள இந்த பூமிக்குரிய வனாந்தர பாதையில் எத்தனையோ தேவ ஜனங்கள் எத்தனையோ பாவத்தில் அழிந்து கொண்டு எத்தனையோ விதமான மோசமான அனுபவங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். வனாந்தரம் அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே விசாரிக்கிறதான ஒரு அனுபவம், ஒரு கிருபை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விசாரிக்கக்கூடியதான அந்த அபிஷேகம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விசாரிக்கக்கூடியதான வார்த்தையை தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. அது நிமித்தமாக யோசிப்பை போல அந்த வனாந்தர பாதையிலே தைரியமாய் போனான். அவர்களை குறித்த பயம் அவனுக்கு வரவில்லை. அவர்களை குறித்ததான கலக்கம் இல்லை. ஏற்கனவே அவங்க எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, பகையா இருக்கிறாங்க, என்ன ஏதாவது செய்வார்கள் என்றதான அச்சம் அவனுக்கு இல்லை. தகப்பன் அனுப்புகிறார் என்கிறதான அந்த நிச்சயத்தோடு, தைரியத்தோடு, அவன் மனப்பூர்வமான இருதயத்தோடு கடந்து போனான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தபடினால்தான் பிற்காலத்திலே சிங்காசனத்துக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டார். பிற்காலத்தில் ஒரு அதிபதியாக மாற்றப்பட்டார். பிற்காலத்தில் தேவனின் நோக்கம் நிறைவேற்றும்படியாக எகிப்து தேசத்துல உயர்த்தப்பட்டார். பிரியமான நன்றார்களே, கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார், மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னார், கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் தைரியமாக முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாமல், பயப்படாமல் கர்த்தருடைய சித்தம் செய்யும்படியாக புறப்பட்டு செல்லுவர்களாக இருக்க வேண்டும். அநேக ஜனங்கள் இந்த வனாந்தர பாதையில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் பாவத்தால் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் தைரியமாக யோசிப்பு போல சென்று அந்த விசாரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்களை ரட்சிப்பினராக வழிநடத்துவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக சுவிசேஷங்களை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான அனுபவங்களில் யோசிப்பு அந்த தகப்பன் வீட்டில் வளர்ந்ததை போல நாமும் கூட வளர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. அன்பான தெய்வமே, உடைய சமூகத்துக்காக துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுதானும் உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் யோசேப்பை போலதான் வெளிப்படுத்தலும் தரிசனம் உள்ளவர்களாக ஜீவிக்க, இந்த தகப்பன் வீட்டில் விதமான நல்ல அனுபவங்களோடு கூட வளர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாய் வல்லமையாய் காணப்படட்டும். இதன்படி ஜீவித்து செயல்பட்டு நாங்கள் நன்மைகளை அனுபவித்து சுதந்திரிக்க யோசேப்பை போல தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைவேற முடியாது. கர்த்தர் உதவி செய்து ஜெபிக்கிறோம். திருவின் கருத்துக்களை எங்களை தாழ்த்தி தருவோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.